நம்ம 2026 அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் தான் பெருசா ஞாபகத்துக்கு வருது. எலெக்ஷன். ம். தேர்தல் வரப்போகுது. தேர்தல்ல யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து மத்த எலெக்ஷன்ஸ விட இந்த எலெக்ஷன்ல ரொம்ப அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா. ஏன் அப்படின்னா, புது முகங்கள் இருக்கு நெறைய எலெக்ஷன்ல. ம். இந்த ஒரு விஷயம் வந்து அ இந்த தேர்தலுக்கு சாதகமா தான் இருக்கா மேம்? நம்ம பொதுவான நிகழ்வுகள்ங்கிறது அரசியல பத்தி பேசுறதில்ல. ஏன்னா, அவங்கவங்க தனிப்பட்ட ம். ஜாதகத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. நம்மகிட்ட நெறைய அரசியல் ஜாதகங்கள் வருது. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்னவா இருக்கும்? நான் இந்த எலெக்ஷன்ல போட்டியிட்டா நான் ம். ஜெயிச்சுடுவேனா? அப்படிங்கிற கேள்விகள் தான் இருக்கும். சரி அவங்க ஜெயிப்பாங்கன்னு அவங்க ஜாதகம் வலுவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க நிக்கக்கூடிய தொகுதி அவங்களுக்கு ஒத்து வராத தொகுதியா இருந்தா, அதுல அவங்க டெபாசிட் கூட வாங்க முடியாது. இந்த வித்தியாசம் கூட இருக்கா கண்டிப்பா மேம்? உண்டு. நம்ம அட்சய லக்ன பத்ததியில எப்படி லக்னத்திற்குன்னு ஒரு பலன்கள் மாறி மாறி வருதோ, அதே மாதிரி எண்கணிதம் நியூமராலஜின்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அந்த நியூமராலஜி சார்ட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல நம்மளுடைய சார்ட் போட்டுர்றோம். அதுல வந்து நம்ம எந்த ஊர்ல நம்ம நிக்க போறோமோ, அந்த ஊர போடணும். ம். போட்டா அந்த ஊருக்கு வரக்கூடிய ராசியும் நம்ம ஏஎல்பி லக்னத்தோட பொருந்தி வந்தா மட்டும் தான், அந்த ஊர்ல நம்மளால ஜெயிக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, இப்ப பேர் ராசிகளே வச்சுக்குவோமே. இப்ப நத்தம் தொகுதின்னு எடுத்துக்கலாம். ம். இந்த நத்தம் தொகுதியில தனுசு லக்னம், அட்சய லக்னமா போறவங்க நின்னாங்கன்னா தோத்து போயிடுவாங்க. ஓ! ஏன்னா அது விரயமா போயிடும். நத்தம் அப்படிங்கிறது விருச்சகத்துக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம். அதனால விரயமா போயிடும். இப்போ சமீபத்துல நானும் எங்க வீட்டுக்காரரும் நெறைய இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம விஜய் வந்து ஒவ்வொரு ஊருக்கா போய் பிரச்சாரம் மாநாடு நடத்தினார் இல்லையா? அப்போ கரூருக்கு போறதுக்கு முன்னாடி நான் அவங்கள்ட்ட சொல்றேன். ஏதாவது மீடியாவுல உங்களுக்கு பேச வாய்ப்பு கிடைச்சாக்கா, நீங்க இத கூட சொல்லலாம். அவருக்கு கரூருக்கு போனா ஒரு பிரச்சனை இருக்கு. கரூர் வந்து அவருக்கு செட் ஆகல. ஏன்னா இந்த நியூமராலஜி தான் போட்டு ம். ம். பார்த்துட்டு இருக்கோம். அவருடைய இந்தந்த ஊருக்கு பயணம் ஆவார்ன்னு ஒரு லிஸ்ட் ஒண்ணு வந்திருந்தது Facebookல. அத வச்சு ஜென்ரலா நாங்க போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப கரூருக்கு போனா அவருக்கு பிரச்சனை அதிகமா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதே மாதிரி கரூர்ல அவருக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு ஊருக்குமே நம்ம நம்மளுடைய பேரு அந்த ஊர போட்டோம்னா, அந்த ஊர் நமக்கு சப்போர்ட் பண்ணுமா? எகென்ஸ்டா இருக்குமா? இப்ப சென்னைக்கு வந்து ஜெயிச்சவங்க நெறைய இருக்காங்க. ம். அதே சென்னைக்கு வந்து ஜெயிக்க முடியாம தோத்து போனவங்க நெறைய இருக்காங்க. எப்பா சென்னைக்கு வந்தது போதும். நம்ம உள்ளூர்ல போயே நம்ம கடை வச்சு பொழச்சுக்கலான்னு வந்தவங்களும் நெறைய இருக்காங்க. அப்ப ஏன் சென்னைங்கிறது ஒண்ணு தானே. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்துல சென்னை முதன்மையானது. அப்ப எல்லாருக்கும் ஏன் வாய்ப்புகள தரல? ம். ஏன் ஒரு சிலருக்கு ஒத்து போக மாட்டேங்குது? இப்ப சினிமான்னு எடுத்துட்டோம்னாவே அதேதான்.